இனிமே எங்கள் அண்ணி சங்கீதா. எதிர்க்கட்சிகள் இனி குடும்ப விஷயத்தில் வாயை திறக்கக்கூடாது. கொண்டாடும் தாவேகவினர். விவாகரத்து வழக்கு ரத்தானது எப்படி? செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விஜயின் மனைவி சங்கீதா தனது கணவரிடமிருந்து விவாகரத்து கேட்டு தொடர்ந்த மனு இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தனது கணவரான விஜயிடமிருந்து விவாகரத்து கேட்டு அவரது மனைவி சங்கீதா வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வந்தது. இதற்கு நடுவே தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கிய விஜய் கடந்த தேர்தலில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றியை பெற்று முதலமைச்சரானார். ஆனாலும் தொடர்ந்து அவரை எதிர்க்கட்சியினர் குடும்ப விஷயத்தில் சீண்டி வந்தனர். விவாகரத்து விஷயத்தை வைத்து படு மோசமாக விமர்சித்து வந்தனர். எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் சமீபத்தில் பேசும்பொழுது கூட செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் கணவனை காணவில்லை என மனைவி தேடுகிறார் என கிண்டலாக முதலமைச்சர் விஜய் குறித்து பேசியிருந்தார். அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் காவிரிக்காக நடைபெற்ற போராட்டத்தில் கூட ஒரு நடிகையின் பெயரை குறிப்பிட்டு முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசினார். இந்த நிலையில் இன்று செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வீடியோ கான்பரன்ஸ் மூலம் விஜயின் மனைவியான சங்கீதா ஆஜரானார். லண்டனில் அவர் இருப்பதால் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜராக அனுமதி பெற்றிருந்தார். அதோடு 15 நிமிடங்கள் அவரிடம் விசாரணையானது நடைபெற்றது. அப்பொழுது அவர் தமிழக முதலமைச்சர் விஜயிடமிருந்து விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை திரும்ப பெறுவதாக தெரிவித்துள்ளார். இதனால் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி விவாகரத்து கேட்டு தொடரப்பட்ட வழக்கை முடித்து வைப்பதாக அறிவித்தார். அதோடு விஜய் தரப்பிலிருந்து வழக்கு வாபஸ் பெறும் மனுவுக்கு எந்தவிதமான எதிர்ப்பும் தெரிவிக்கப்படாததால் இந்த வழக்கு ரத்தாகி உள்ளது. இதனைத் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் முதலமைச்சர் விஜயின் ரசிகர்கள் இனி எங்கள் அண்ணி சங்கீதா என ஜாலியாக கொண்டாடி வருகின்றனர். இதற்கு காரணம் சமீப காலமாக விஜயின் சொந்த வாழ்க்கை குறித்து பல்வேறு முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் படு மோசமாக விமர்சித்து வந்ததுதான். இனி யாரும் இப்படி விமர்சிக்க முடியாது என்றும் எதிர்க்கட்சியினர் இனி முதலமைச்சரின் சொந்த வாழ்க்கை குறித்து பேசி அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதை தவிர்க்க வேண்டும் என்றும் தாவேகவினர் கோரி வருகின்றனர். முதலமைச்சர் விஜயும் அவரது மனைவி சங்கீதாவும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வார்களா? அவர்களுக்குள் சமரச பேச்சுவார்த்தை நடந்து முடிந்ததன் காரணமாக இப்பொழுது வழக்கு வாபஸ் பெறப்பட்டதா போன்று அதிகாரப்பூர்வ தகவல்கள் இல்லை. ஆனாலும் இருவருக்குள்ளும் சமரச பேச்சுவார்த்தையை விஜயின் தாயான ஷோபா மேற்கொண்டு வந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாக தற்போது இருவருக்குள்ளும் சமரசம் ஏற்பட்டு வழக்கை வாபஸ் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. சமீபத்தில் கூட யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்திருந்த முதலமைச்சர் விஜயின் மகனான ஜேசன் சஞ்சய் தனது தந்தை குறித்து மிகவும் பெருமையாக பேசியிருந்தார். இதன் தொடர்ச்சியாக தற்போது விவாகரத்து வழக்கும் திரும்ப பெறப்பட்டிருப்பது விஜய் ரசிகர்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.